லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஹாய் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. லாஸ்ட் எபிசோடில் எபிலாக் இருந்துச்சு போல், அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். நிறைய பேர் எனக்கு அது இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. தேங்க்ஸ் ஃபார் தட். இந்த வீடியோவை அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஹீரோவுக்கு பிரைம் மினிஸ்டர் ஹீரோயினோட ரொம்ப கேஷுவலாக பேசுறது பிடிக்காம ஸ்ட்ரைட்டாக அவரோட ஆஃபீஸ்க்கே போய் பேசியிருப்பாரு. அந்த டைம் கூட பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருப்பாரு, அவளுக்கு உங்ககிட்ட ராயல் ஸ்டேட்டஸும் கொஞ்ச நாள் டைவோர்ஸ் வந்து தேவை, ஆனால் லவ்ன்ற பேரை எடுத்துட்டு வந்துட்டு அவளுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டியை கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ கோவம் அடிச்சுட்டு, ராயல் ஸ்டேட்டஸ் தான் வேணும்னா அப்பயும் உங்களை சூஸ் பண்ணல, அது உங்களாலையும் தர முடியும் தானே, ஏதோ ஒன்று அவளுக்கு தேவையானது உங்களால தர முடியாது, என்னால மட்டும் தான் தர முடியும்னு தெரிஞ்சனால தான் அவ என்ன சூஸ் பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாரு. அது கேட்ட உடனே பிரைம் மினிஸ்டர் வர ஒரு மாதிரியா இருப்பாங்க. இந்த சீனோட தான் நேத்து எபிசோட முடிச்சிருப்பாங்க. இன்னைக்கான எபிசோட்குள்ள போகலாம். ராஜா கிட்ட பிளெஸிங் வாங்குறதுக்காக ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வந்திருப்பாங்க. அங்க பிரைம் மினிஸ்டர் தலைமையில இருக்கிறவங்களும் வந்துட்டு விஷ் பண்றாங்க, கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு உடம்பு என்னவோ பண்ணி மயங்கி விழுந்துடுறாங்களா. அதை பார்த்தோன்னு அங்க இடமே வந்து பரபரப்பாயிடுதாங்க. பிரஸ் மீடியான்னு எல்லாருமே இருக்காங்க. இதை வர போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினை எழுப்புறாங்க, ஆனா அவங்க எழுந்துக்கிற மாதிரியே தெரியல. அந்த அன்னிக்காரியோ ராஜா உடனே இங்க கூட்டிட்டு போங்க, உடனே இளவரசியை செக் பண்றதுக்கு டாக்டர் கூப்பிடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டே இருக்காங்களா. அதுக்கு நம்ம ஹீரோவோ, நாங்க இங்க இருந்து கிளம்புறோம், வெளியில இருக்க ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினை காமிக்கிறோம், இதுக்கப்புறம் யாராவது எந்த தைரியத்தோட என்னோட வைஃபை தொட்டாங்கன்னா அவங்க என்னோட கோவத்தை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கத்தி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ஹீரோயினை தூக்கிட்டு ஓடி வராங்க. இதை எல்லாத்தையும் மீடியா பிரஸும் கவர் பண்ணிட்டு தான் இருக்கு, பப்ளிக்கோ பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஹீரோயினுக்கு உடனே கூட்டிட்டு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இந்த விஷயத்த உடனே ஹீரோனோட அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு அசிஸ்டன்ட்க்கு வர சொல்றாங்க. இந்த நியூஸ் இப்ப எல்லாத்துலயும் ஸ்ப்ரெட் ஆயிடுதான். அன்னிக்காரியோட அப்பாக்கும் தெரிய வருது. ஓடி வராரு. ஹீரோவோட பிரைவேட் வீட்ல இருக்கிற பணிப்பெண்களுக்கும் தெரிய வருது. அவங்களும் உடனே வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கலான்ட்டு அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னையும் சேர்த்து இங்க இருந்து யாருமே வெளியில போக கூடாது, ஹீரோயின் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ், அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எதுவுமே இங்க இருந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோடனே அங்க ஸ்பை ஒருத்தி இருக்கா இல்லையா, அவளுக்கு வர கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுது. இன்னொரு பக்கம் பிரைம் மினிஸ்டர் அவசரமா அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பிரஸ்ல இந்த விஷயம் எவ்வளவு தூரம் வரைக்கும் பப்ளிஷ் ஆயிருக்குன்னு கேட்டா, அவங்க மயங்கி கீழே விழுற வரைக்கும் அவங்க ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க, அதுதான் பப்ளிஷ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு ஈவினிங் குள்ள அபிஷியலா நாங்க அனௌன்ஸ்மெண்ட்ஸ் தருவோம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் போயிட்டு இருக்க டிராபிக் எல்லாத்தையும் கரெக்டா கண்ட்ரோல் பண்ணுங்க, போயிட்டு இருக்க வண்டி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம டைமுக்கு போய் சேரணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இப்ப அவசரமா ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா அங்க செக் பண்ணும்போது அவங்களோட வைட்டல்ஸ் எல்லாம் ரொம்ப டிராப் ஆயிட்டே வருது, பல்ஸ் ரேட்டும் டவுன் ஆயிட்டு வருது அப்படின்ட்டு சொல்லிட்டு இளவரசரை வெளியில அமிச்சிட்டு ரொம்ப சீரியஸான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. ரொம்ப நேரமா ஹீரோ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம் பார்த்துட்டு ஹீரோயினோட ஃபேமிலி என்டையரா வந்துடுறாங்க. அங்க வந்து நின்னா அவங்க அப்பா பலான்னு அரைஞ்சிருவார ஹீரோவை. இதை பார்த்த உடனே பாடி கார்ட்ஸ்ல உடனே பக்கத்துல வந்துடுறாங்க. அதுக்கு ஹீரோவோ எல்லாரும் விலகி போங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க அப்பாவும், நான் இதை நீங்க லேஸ்ல விடுவீங்கன்னு நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோவோ, நான் கண்டிப்பா இதை லேஸ்ல விட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்றாரு. இப்ப டாக்டரும் வெளியில வந்துடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சாப்பிட்ட சாப்பாடுல ஏதோ ஒரு மாத்திரையோட லெவலை வந்து அதிகமா பண்ணி அவங்களுக்கு அது பாய்சனா மாறி இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கான ஆன்டிடோட் கொடுத்துட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், கொஞ்ச நேரம் ஆகும், அதுக்கப்புறம் தான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும்னு சொல்றாங்களா. உடனே ஹீரோனோட அண்ணியும் கேக்குறாங்க, உயிரோட தானே இருக்கா, அவ நல்லா தானே இருக்கா அப்படி கேட்டா, உயிரோட தான் இருக்காங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்க பேசுறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு டாக்டர் உள்ள போயிடுறாங்க. இதை கேட்டோன்னே அங்க இருக்க எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கு. இந்த விஷயத்தை ஹீரோவோட அன்னிக்கும் எடுத்துட்டு சொல்றாங்க. அவங்க வேற யோசிக்கிறாங்க, அவளுக்கு யாரு இந்த டைம்ல பாய்சன் வச்சது. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ வேற கிளம்பி பிரைம் மினிஸ்டர் தான் பார்க்க வராங்க. அங்க இருக்க பிரைம் மினிஸ்டர் கத்த ஆரம்பிச்சிடாரு, எல்லாம் ஒன்னாலதான், உன்னோட ஃபால்ட் தான், நான் தான் முன்னாடியே சொன்னல, உன்னால கொஞ்சம் மணி நேரம் கூட அவளை பாத்துக்க முடியல, உனக்கு வைஃப் ஆன உடனே அவளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்ட்டு சொல்லி கத்துறாரு. எனக்கு தெரியும், என்னாலதான் இந்த நிலைமைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் உன்னோட ஹெல்ப் கேட்க வந்த அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹெல்ப்பா, என்ன பண்ணணும்னு கேட்டா, அந்த அரண்மனையில இருக்க ஒருத்தர் விடாம வேலைக்காரங்க முதல் கொண்டு ராஜா வரைக்கும் எல்லாரையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது என்ன ஒரு சின்ன விஷயமா, நீ நினைக்கிற மாதிரி இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணா இது பப்ளிக் இன்டர்ஃபரன்ஸ் ஆகும், எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படி கேட்கறாங்களா. எனக்கு அதெல்லாம் தெரியாது, கண்டிப்பா இதை வந்து பப்ளிக்கோட வச்சு டிரான்ஸ்பரண்டா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதை தான் எடுத்துட்டு வந்து அந்த அன்னிக்கறி கிட்டே சொல்றாங்க. அதுக்கு அவ்வளோ கோவப்படுறா. என்னது இன்வெஸ்டிகேஷனா, இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்க கூடாது, எப்படி நம்ம அரண்மனை கூட நம்ம வந்துட்டு ஒரு போலீஸ் எல்லாம் அலோ பண்ண முடியும், இது நம்ம அரண்மனைக்கே ஒரு பெரிய அசிங்கமாச்சே, ராஜாவோட மரியாதைக்கே ஒரு பெரிய கலங்கம் வந்துருமே அப்படின்ட்டு சொன்னா, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, இளவரசர் இந்த ஆர்டரை போட்டாரு, அதனால வேலை செய்யறவங்க முதல் கொண்டு எல்லா ராயல்ஸ் கூட தான் இதுல குவெஸ்டின் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்றாங்களா. இளவரசர் ஒன்னும் ராஜா கிடையாது அப்படின்னு கேக்குறாங்க. ராஜா இல்லதான், நான் ராஜாக்காக ஒரு வேலை செய்யறது தானே, அதனால இந்த ஆர்டரை நான் ஏத்துக்க தான் வேணும் அப்படின்ட்டு அவரும் சொல்லிடுறாரு. இப்ப பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணல ஹீரோயினுக்கு என்ன நடந்துச்சுன்ட்டு, அதனால பிரைம் மினிஸ்டரும் வந்துட்டு இதுல இன்வால்வ் ஆகுறாரு. ஹீரோயின் நடந்ததுல உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, அவங்க ரெக்கவர் ஆயிட்டு வராங்க அப்படின்ட்டு சொல்றாங்களா. அதுக்கு அங்க இருக்கவங்க எல்லாம் கேக்குறாங்க, ஒருவேளை இது அவங்களுக்கு எக்ஸிஸ்டிங் இஷ்யூவா, இதனாலதான் நடந்துச்சா, இல்ல வேற ஏதாவது நீங்க எதிர்பார்க்கறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பிரைம் மினிஸ்டரும், எல்லா இன்வெஸ்டிகேஷனும் நடக்க போது, அதை நாங்க உங்களுக்கு தெளிவா சொல்றோம், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அவர் சொன்ன மாதிரியே எல்லா வேலைக்காரங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க.
ஒருத்தரை கூப்பிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இன்சிடென்ட் அன்னைக்கு ஹீரோயின் என்ன சாப்பிட்டாங்க, நல்லா தூங்குறாங்க இல்லையா, அவங்க எல்லார்கிட்டயும் நல்லா நடந்துப்பாங்களா அப்படிலாம் கேட்கும் போது இவங்களும் கரெக்டா ரெஸ்பாண்ட் பண்றாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த ஸ்பை இருக்கா இல்லையா, அவளும் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அவ வர நடுங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஆனா என்ன பேசினாங்கன்ட்டு நமக்கு காமிக்கல. இன்னொரு பக்கம் இந்த பிரைம் மினிஸ்டரோட இன்டர்வியூ தான் ஹீரோயினோட அண்ணா அண்ணி அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. எவ்வளவு போல்டா ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து ஹீரோயினும் லைட்டா அசைற மாதிரி தெரியுதா. உடனே இவங்க எல்லாரும் போயிட்டு சியாஞ்சோ சியாஞ்சோன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. எங்களை ஞாபகம் இருக்கா, என்ன யாரு தெரியுதான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கண்ணு முழிக்கிறாங்க. இந்த விஷயத்த ஹீரோயின் அசிஸ்டன்ட் கிட்டே சொல்றாங்க. உடனே அவ கேக்குறா, நல்லதா போச்சு, நாங்களும் இப்பதான் இன்வெஸ்டிகேஷன் வெளியில வந்தோம், இந்த விஷயத்த இளவரசருக்கு சொன்னீங்களான்னு சொன்னா அப்பதான் அவங்க ஹீரோக்கே சொல்லி விட்டு இருக்காங்க. ஹீரோ அங்க பார்த்தா அவங்களோட அப்பா அம்மாவுடைய நினைவாலயத்தை தான் நின்றுட்டு இருக்காரு. ஏதாவது பண்ணுங்க, அவளை எப்படியாவது எழுப்பி விடுங்கன்ற மாதிரி ப்ரே பண்ணிட்டு இருக்காங்களா. கரெக்டா இந்த இன்ஃபர்மேஷன் வந்தோடனே ஓடுறாரு. அரண்மனையில இருந்து காத்து மாதிரி பறந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. அங்க லிஃப்ட் கூட வெயிட் பண்றதுக்கு அவரால் முடியல. அத்தனை மாடி ஏறி போறாரு ஹீரோயினை பார்க்க. அங்க பார்த்தா ஹீரோயின் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோக்கு மூச்சே வருது. ஓடி வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறாங்க. இன்னும் டைட்டா ஹக் பண்ணிட்டு, நீ நல்லா தானே இருக்கு, சொல்லு நல்லா தானே இருக்கு அப்படின்னு கேட்டா, அடரியா என்னன்ட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. அவர் அப்பதான் அழவே ஆரம்பிச்சிடறாரு. எங்க நான் உன்னை இழந்துருவனும் நினைச்சேன், என்னை விட்டு நீ போயிடுவேன்னு நினைச்சேன் அப்படி சொல்லி இன்னும் டைட்டா அழுதுட்டே ஹக் பண்ணிட்டு இருக்காரா. ஹீரோயின் வேற, பரவாயில்ல நான் நல்லா தான் இருக்கிறேன், நீங்க இன்னும் பயப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோவை தட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பிரைம் மினிஸ்டரும் வந்துடுறாங்க. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, அதுல நெக்ஸ்ட் உங்களை தான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, என்னதானே நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்புறாரு. அசிஸ்டன்ட் கிட்ட வேற, நீ இங்கே இரு, ஹீரோயின் பக்கத்துல இருன்னு சொல்லிட்டு இவர் தனியா தான் உள்ள போறாரு. அங்க போனா அவரை கேள்வி கேட்கறாங்களா, ஹீரோயின் உடம்புல இந்த மாதிரி ஒரு டோஸ் தான் இருக்கு, அது வந்து அதிகமா கொடுத்துருக்காங்க, அதனால தான் அவங்களுக்கு உடம்பு இந்த மாதிரி ஆயிருக்கு, இந்த டோஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. ஆமா, அது நான் அக்கேஷனலா எடுக்கிற டோஸ் தான், ஹீரோயின் இந்த மாதிரி டோஸ் எடுக்கிறது இல்ல அப்படின்ட்டு சொல்றாங்க. அதே சமயத்துல ஹீரோயின் கிட்ட பிரைம் மினிஸ்டர் வர பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் சொல்றாங்க, நான் தடுக்கி விழும்போது அந்த வைன் வந்து இன்டர்சேஞ்ச் ஆச்சு, ஒருவேளை அந்த வைன்ல தான் அந்த டோஸ் கலந்துருப்பாங்க போல, அது ஹீரோக்கு தான் கொடுத்துருப்பாங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்றாங்க. அதே தான் ஹீரோவும் அங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டோஸ் ஹீரோயினுக்கு கொடுத்தது கிடையாது, எனக்கு கொடுத்தது, ஹீரோயின் குடிச்சதுனால இது ஃபர்ஸ்ட் டோஸ்ன்றனால அவங்க உடம்புல பெருசா அஃபெக்ட் ஆகல, ஒருவேளை அதை நான் குடிச்சிருந்தேன்னா கண்டிப்பா நான் இறந்து போயிருப்பேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் வேற, அது எனக்கு வச்சது கிடையாது, அவனுக்கு தான் வச்சது, அவன் டேஞ்சர்ல இருக்கான், அவனை காப்பாத்தணும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. பிரைம் மினிஸ்டர் வேற வேண்டாம் சொன்னாலும் கேட்காம வெளில போயிடுறாங்களா. அங்க அசிஸ்டன்ட் நின்னுட்டு, நீங்க வெளியில போக கூடாது, ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்காங்க, இங்கே இருங்கன்னு சொல்றாங்க. உடனே பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு, நீ போ வேணா, நான் போறேன், ஹீரோ கூட நான் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போறாரு. இப்படி பரபரப்பா ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும் போது ஹீரோவோட அண்ணியும் கூலா பியானோ வாசிச்சுட்டு இருக்கா. அவளோட சர்வெண்ட் வர வந்துட்டு, இன்னைக்கு ஹீரோ தான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. என்னது இன்வெஸ்டிகேட், அவனை இதுவும் இந்த ராத்திரிலையா அப்படின்ட்டு சொல்லி கேட்கறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லும் போது, ஓகே இதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராம நீ இதை பாத்துக்கணும் அப்படின்ட்டு அந்த சர்வெண்ட் கிட்ட சொல்றாங்க. பிரைம் மினிஸ்டர் ஹீரோ பக்கத்துக்காக அங்க பில்டிங் கீழே வெயிட் பண்றாங்க இல்லையா. அந்த டைம் அவங்க அசிஸ்டன்ட் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி ஹீரோவோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்லாம் டாக்டர்ஸோட சேர்த்து ஒரு 10 பேர் தான் ஆக்சஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதுல ஹீரோயினோட அண்ணாவும் ஆக்சஸ் பண்ணிருக்காங்களான்னு கேட்டா, ஆமா அவங்களும் அவங்க வைஃபை பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. இவங்களோட இன்வெஸ்டிகேஷன் எப்ப நடக்க போகுதுன்னா ரொம்ப சீக்கிரமே நடக்க போகுதுன்னு சொல்லும் போது, இல்ல இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்றாரு. அந்த டைம்ல இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு ஹீரோ வெளில வராரா. அப்போ உடனே பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு, நீங்க பேலஸ் போயிடுங்க, ஹீரோயின் டிஸ்சார்ஜ் ஆனோடனே ஸ்ட்ரெயிட்டா நாங்க அங்க கூட்டிட்டு வந்துரும் சொல்றாங்க. அப்படியே ஹீரோ கிட்ட போயிட்டு ரகசியமா, நீங்க அங்க இருந்தா தான் உங்களுக்கு அங்க எல்லா கண்ட்ரோலும் இருக்கும், இங்க எங்கேயாவது இருந்தீங்கன்னா மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு இருப்பாங்கன்னு சொல்றாங்க. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் இங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹீரோ பேலஸ்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ பேலஸ்க்கு போன உடனே, இனிமேட்டு ஹீரோ இங்க தான் கொஞ்ச நாளைக்கு இருக்க போறாங்க, சர்வன்ஸ் எல்லாத்தையும் நான் புதுசா அப்பாயிண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாங்களா. அங்க வர, நீங்க பிரைவேட் வீட்டுக்கு போகலையானா அங்க எது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்க போல, அங்க போகலன்னு சொல்றாங்க. பார்த்தா காலையில விடிஞ்சிடுது. அப்ப ஹீரோயினுக்கு வர மெசேஜ் அனுப்புறாங்க, குவெஸ்டிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு. அப்போ உடனே ஹீரோயின் கால் பண்ணா, என்ன நீ இன்னும் தூங்கலையான்ட்டு ஹீரோ கேட்கிறாரா. ஆமா நான் தூங்கல, உனக்கு பரவாயில்லையா, அங்க ஏதாவது கேள்வி மேல கேள்வி கேட்டாங்கன்னா அதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ சீக்கிரம் பேலஸ்க்கு வா, நீங்க 2 பேரும் தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. 2 பேரா அப்படின்ட்டு யோசிச்சா, ஹீரோனோட அண்ணி இருக்காங்களே அவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க போல, இனிமேட்டு கொஞ்ச நாளைக்கு ஹீரோயினோட அவங்களும் இருப்பாங்களாம். சோ இவங்க 2 பேர் தான் இப்ப கிளம்புறாங்க. பார்த்தா ஹீரோயின் ரொம்ப கியூட்டா அழகான்னு இருக்காங்க. எப்படி நீ இவ்வளவு அழகா இருக்கிற, இந்த உடம்பு சரியில்லாத டைம்ல கூட, நான் கண்ணாடியில பாக்குறாங்க, இன்னும் அழகா தான் இருக்கிறாங்க. ஐயோ இந்த டைம்ல கூட என்னோட அழகு வந்து ஓவர்டேக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப்லயே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாவமான மூஞ்சி வச்சுட்டு வெளில வராங்களா. அங்க வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிலாம் எதுக்கு பண்றாங்கன்னா, முன்னாடி வந்து ஆர்டிக்கல் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தவொடனே இப்படி ஆயிடுச்சு, எல்லாம் இவங்களோட நேரம் தான் அப்படி சொல்லிருப்பாங்க. சோ அதை மாத்ததுக்காக தான் ஹீரோயின் இப்படி ஆக்ட் பண்ணிட்டு இரும்புற மாதிரிலாம் சொல்லிட்டு வராங்க. அங்கேயும் செம்மையா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறாங்களா. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோவோட அன்னிக்காரி தான் இவங்க மேல வந்து ரொம்ப ஹாஷா இருந்திருக்காங்க, அவங்க தான் டஃபா பிஹேவ் பண்ணிருக்காங்க, ஹீரோயின் தான் இந்த இடத்துல விக்டிம், அவங்க ரொம்ப பாவம் அப்படிலாம் சொல்லிட்டு தான் ஃபீட்பேக் ரிட்டர்ன் வந்திருக்கு. இப்போ ஹீரோவோட அன்னிக்கு எல்லா அசைன்மெண்ட்டும் எடுத்துட்டு வந்து தராங்க. இந்த மாசம் வந்து இந்த ஸ்கெடியூல் இருக்கு, ஹீரோக்கு இருக்கிற ஸ்கெடியூல்ல பாதி வந்து நிறைய பேருக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க, ஹீரோயினுக்கு தான் என்ன பண்றது தெரியாம இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, அவள் தான் நானே அசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க.
சொல்றாங்க. அப்போ ஹீரோயினும் வந்துடுறாங்களா. ஸோ இவங்களே போய் நேரா இன்வைட் பண்றாங்க. பாவம் நீங்க திடீர்னு இந்த மாதிரி நடந்த உடனே பயந்துருப்பீங்க, நீங்க பயப்படாதீங்க, இனிமேல் நாங்க இருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. உங்களுக்கு அசைன் பண்ண எல்லா வேலையும் நானே பண்றேன் அப்படின்னு சொல்றாங்களா. அதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. ஏதோ சொல்ல வராங்க, பக்கத்துல இருக்கவங்களால ஐயோ ஹீரோயினுக்கு மயக்க வருது, அதனால நாங்க உள்ள கூட்டிட்டு போறோம் சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு முறைச்சிக்கிட்டு நின்னுட்டு இருக்கா. இப்போ ஹீரோ கிட்ட வர ஒரு ஆபீசர் வந்து சொல்றாங்க, இன்வெஸ்டிகேஷனுக்கு தனித்தனியா எல்லாரும் செக் பண்ண போறாங்க இல்லையா, அதனால அண்ணியை தனியா இன்வெஸ்டிகேட் பண்ண போறாங்க, ராஜாவை தனியா பண்ண போறாங்க. ராஜா பண்ணும்போது அண்ணியும் இருக்கணும்னு சொல்றாங்க. அந்த ரெக்வஸ்ட் நீங்க அப்ரூவ் பண்றீங்களான்னு கேட்டா, இல்ல நான் அதை டினை பண்றேன், ராஜா தானே, இந்த நாட்டோட ராஜா தானே, அவருக்கு அவரை ஹேண்டில் பண்ணிக்க தெரியும், அவங்க இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோயினும் உள்ள போனா அங்க குட்டி ராஜா ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு உடம்பு சரியில்லாம நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நீங்க மயங்கி விழுந்ததுனால இந்த பேலஸ்குள்ள போலீஸ் வர போறாங்களா அப்படிலாம் சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோயினும் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன், அது மட்டும் இல்லாம நான் மயங்கி விழுந்துட்டேன், அது தானா விழுந்தேன்னா யாராவது என்ன தள்ளி விட்டுட்டாங்களான்றத கேட்கறதுக்காக தான் போலீஸ் வராங்க, நீங்க பயப்படாதீங்க அப்படின்ட்டு சொல்றாங்களா. உங்களை யாரும் தள்ளி விடலையா, அது எனக்கு நல்லா தெரியுமேட்டு குட்டி ராஜா சொல்றாரு. ஆமா என்னை யாரும் தள்ளி விடல, அந்த மாதிரி கேள்விதான் கேட்பாங்க, இவரையும் கேட்பாங்க, அசிஸ்டன்ட் கேட்பாங்க, பக்கத்துல இருக்கவங்க கேட்பாங்கன்னு சொல்றாங்களா. அசிஸ்டன்ட் உடனே ஆமா என்னையே கேட்பாங்க, இந்த ரோட்ல இருக்கிற பூனையை கேட்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவன் சிரிச்சுட்டு நீ என்ன டம்மா, பூனெல்லாம் எப்படி பேசும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல கரெக்டா ஹீரோ உள்ள வந்துடுறாரு ஹீரோயினை பாக்கிறதுக்காக. ஹீரோ பார்த்த உடனே ஹீரோயினும் அந்த குட்டி ராஜா ஓடி வராங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோ நிக்கிறாரு யாருக்கு பதில் சொல்லணும்ட்டு. சரி ராஜா தான் முக்கியம் சொல்லிட்டு ராஜாக்கு போ பண்ணி ஹார்ன் பண்றாரு. இப்ப ஹீரோயினுக்கு தான் இசிஜி மானிட்டரிங்ல கொஞ்ச நாள் வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ வேற அங்க இருக்க சர்வெண்ட்டுக்கு எல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. என் வைஃபுக்கு இந்த பேலஸ் பத்தி முழுசா தெரியாது, அதனால அவங்களை எங்க கூட்டிட்டு போனோம் அதெல்லாம் நீங்க தான் கைட் பண்ணணும், என் வைஃப்க்கு சரியா தூக்கம் வராது அதுவும் நீங்க தான் பாத்துக்கணும், என் வைஃப்க்கு அட்டெண்டன்ட் வரதுக்கு வரைக்கும் நீங்க மட்டும் தான் உள்ள வரணும் அப்படின்ட்டு வைஃப் சொல்லிட்டு இருக்காங்களா. உடனே அவங்க வைஃப் கூப்பிட்டுட்டு உங்ககிட்ட கொஞ்ச நேரம் தனியா பேசணும், டைம் இருக்குமா அப்படின்ட்டு ஹீரோயின் கேக்குறாங்களா. அது கேட்டோடனே ஹீரோட ஹார்ட் எல்லாம் ரேஸ் ஆக ஆரம்பிச்சிது. உடனே அவர் எல்லாரையும் வெளில போங்க அப்படி சொல்றாங்க. அவங்க வேற வெக்கப்பட்டு வெளில போயிட்டு புதுசா கல்யாணம் இருக்குல்ல அப்படிதான் இருப்பாங்க, நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சொல்லிட்டு வைக்கப்பட்டுட்டே போறாங்க. ஆனா உள்ள நடக்கிறதும் வேற, அவங்க ரிலாக்ஸ்டா படுக்கிறதுக்கு கூட டைம் இருக்க மாட்டேங்குது சொல்லிட்டு தான் இவங்க எல்லாரும் வெளில அமைச்சிருக்காங்க போல. அவங்க எப்போ இளவரசி ஆனாங்களோ எல்லாரும் இவங்களே பாக்குற மாதிரியே இருக்கு, அதனால என்னால ரிலாக்ஸ்டா உட்கார கூட முடியல, அதனால தான் இந்த டைம் வேணும்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியா படுத்திட்டு இருக்காங்க. ஹீரோ வேற இதுக்கு தான் நீ வேற எல்லாரையும் அனுப்ப சொன்னியா அப்படின்ட்டு அவரு பாத்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு என்னவோ டார்கெட் நீ தான் நினைக்கிறேன், நான் இல்ல, அதனால நீ தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவோ எனக்கு தெரியும் நான் தான் டார்கெட், இப்போதான் எனக்கு ரிலாக்ஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. எதுக்கு ரிலாக்ஸ்டா இருக்குன்னு கேட்டா, ஆமா நீ தான் டார்கெட் நினைச்சு நான் என் மனசை கஷ்டப்படுத்ததோட இது தெரிஞ்ச பிறகு எனக்கு இப்பதான் ரிலாக்ஸ்டா இருக்கு, கடவுளுக்கும் நன்றி சொல்றேன்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் கோமாயிட்டு தலைக்கடல எடுத்து அடிச்சுட்டு உனக்கு ஏதாவது ஆனா பரவாயில்லையா, நீ இல்லாம இந்த அரண்மனையில் நான் மட்டும் எப்படி தனியா இருக்க முடியும், நீ செத்து போயிட்டா என்னால டைவர்ஸ் கூட வாங்க முடியாது சொல்லிட்டு அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்களா. ஹீரோ வேற அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டே நீ வந்துட்டு என்னை பத்தி கன்சர்னா ஃபீல் பண்ற எனக்கு தெரியுது, ஆனா அதை கூட நீ ஏதாவது வியடா தான் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் லைட்டா அலறாங்களா. அதை பார்த்துட்டு ஹீரோ வேற நீ ரிலாக்ஸ்டா இரு நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு படுக்க வைக்கிறாங்க. நீ இப்போ இந்த அரண்மனையோட இளவரசி, உனக்கு எல்லா பவரும் இருக்கு, அந்த பவரை நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்றாங்க. ஓ உனக்கு அந்த பவர் இருக்கனால தான் நீயும் இவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்கியா, இவ்வளவு பெரிய டார்கெட் ஆயிட்ட பிறகு கூட சொன்னா நான் ரிலாக்ஸ்டா இல்ல, சும்மா எனக்கு வேண்டியதை நான் செஞ்சு பாப்போ அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோயினோட இன்வெஸ்டிகேஷன் லெட்டரும் வந்திருக்கு போல. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா அவங்க குடிச்ச வைன்ல தான் வந்து இந்த மருந்து கலந்துருக்காங்கன்ட்டு ஹீரோயினும் அதான சொல்லிருப்பாங்க. அதுதான் பிரைம் மினிஸ்டர் யோசிச்சு பார்த்திருப்பாங்க. இப்போ ஹீரோட அண்ணி கிட்ட வர அவங்க சர்வன்ட் வந்து சொல்றாங்க ஹீரோயினோட வேலை நீங்க பண்றேன்னு சொன்னீங்களா, அந்த ரெக்வஸ்ட் வந்து ஹீரோ டினை பண்ணிட்டாருன்ட்டு. இதான் ஹீரோயின் கிட்டே சொல்லிருப்பாங்க. ஹீரோயின் சொல்லிருப்பாங்க என்கிட்ட என்ன பவர் இருந்தா என்ன, இப்ப என்னோட வேலையை தான் உங்க அண்ணி செய்யறாங்கன்னு கேட்டிருப்பாங்களா. அந்த ரெக்வஸ்ட் நான் ஆல்ரெடி டினை பண்ணிட்டேன் அப்படி சொல்லுவாங்க. அதுதான் அண்ணியும் கேட்டுட்டு ஒரே கோவம் ஆயிட்டாங்க. என்னது அவளே பண்ணிக்கலாமா அப்படி சொல்லிட்டு ஒருவேளை அவன் எல்லாத்துலயும் காஷியஸா இருக்கலாம் போல அப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த டைம்ல தான் அந்த அண்ணியோட அப்பாவும் வந்துடுறாங்க. இது அப்பாவா அண்ணாவா தெரியல. அது மட்டும் இல்லாம பிரைம் மினிஸ்டர் வேற கேட்டிருப்பாங்கல்ல ஹீரோவோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை யார் ஆக்சஸ் பண்ணிருப்பாங்கன்ட்டு. அப்ப கூட நான் ஹீரோயினோட அண்ணா அண்ணி சொல்லிருப்பா இல்லையா, எனக்கு தெரிஞ்சு அது இந்த அன்னிக்காரியோட அண்ணா தான் நினைக்கிறேன், இவங்களதான் சொல்ல வராங்கன்ட்டு. இப்ப அவரு வரவோ இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. இந்த அன்னிக்காரி வர கொஞ்ச நாளைக்கு நீ இந்த பக்கம் வராத, ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரது கூட சான்சஸ் இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இதே நேரத்துல தான் பிரைம் மினிஸ்டரோட ஆபீஸ்க்கு வர அந்த ஸ்பை பொண்ணு இருக்கா இல்லையா, அவளை கூப்பிட்டு விட்டுருக்காங்க. அவளும் வந்திருக்கா. அப்படியே நைட்டும் ஆகுது. ஹீரோயின் யார்கிட்டயே போன்ல பேசிட்டு இருக்காங்க. நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டே இருக்காங்களா. உள்ள இருந்து ஹீரோ குளிச்சுட்டு ஹாட்டா வந்து நிக்கிறாரு. அதை பார்த்தோன்னே நல்லா தான் இருக்கு அப்படி சொல்றாங்க ஹீரோயின். இல்ல நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நான் அப்புறம் பேசுறேட்டு போட வச்சிடறாங்க. அப்படியே ஹீரோ ரொமான்டிக்கா நடந்து கிட்ட வந்துட்டு கல்யாணம் முடிஞ்சு இது நம்மளோட முதல் ராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோயின் அப்படியே பயத்துல அவங்களோட நெஞ்செல்லாம் துடிக்க ஆரம்பிச்சிடுது. அவங்களுக்கு பக்கத்துல இசிஜி மிஷின் வேற இருக்கு. இதுல இவங்களோட ஹார்ட் பீட் படப்படன்னு ஏற வெடிச்சிரும் போல அந்த அளவு ஏறிட்டு இருக்கு. சேம் டைம் அந்த ரெண்டு அசிஸ்டன்ட் பேசிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்களா. டோ கேக்குறாங்க நீங்க இந்த அரண்மனையில எவ்வளவு வருஷமா வேலை செய்றீங்கன்ட்டு. அதுக்கு அவரும் நான் சின்ன வயசுல இருந்து இங்க தாங்க இருக்கேன் அப்படின்ட்டு கொஞ்சம் சென்டிமெண்டலா பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எல்லாம் கேட்டு
கிட்ட டோக்கு அவங்களோட இதையும் லேப்டாப்னு துடிக்க ஆரம்பிச்சிடுது. இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு பில்டப் ஆகுது போல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்ப ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் பெட்ல படுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு வேற அன்ஈஸியா இருக்கு போல. நீ தான் சோஃபால படுத்துக்கோ சொன்னா ஏன் கேட்க மாட்டேன்னு சொன்னா எனக்கு இங்கதான் கம்ஃபர்டபுளா இருக்குன்னு ஹீரோ சொல்றாரு. உனக்கு வேணா நீ எழுந்து போய் சோஃபால படுன்ட்டு. அவங்க வேற நான் தான் இங்க பேஷண்ட், நீ தான் சோஃபால படுக்கணும்னா அதெல்லாம் முடியாது, வேணா ஒன்றுக்கா படுத்துக்கோன்னு சொல்றாங்களா. சரி நானே சோஃபால போய் படுத்துக்கிறேன்னு போனா ஹீரோயின் பிடிச்சி இழுத்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. நீ ஏன் கூடவே படுத்துக்கோ, ரிலாக்ஸ்டா இரு, ஒன்னும் இல்ல அப்படின்ட்டு சொல்லி படுக்க வச்சுக்கிறாரா. அப்ப ஹீரோயினுக்கு வேற பக்கத்துல இருக்க இசிஜி மிஷின் சத்து போடுறது பிடிக்கல போல, அதை ஆஃப் பண்ணிடலாமான்னு கேக்குறாங்களா. ரொம்ப சத்தமா இருக்குன்னு சொன்னா இல்ல அது ஓடட்டும், அது நீ உயிரோட இருக்குன்றதுக்கு ஒரே ஆதார் அதுதான் அப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த சத்தம் எனக்கு கேட்கறது பிடிச்சிருக்கு சொல்லிட்டு ஹீரோயின் ஹக் பண்ணிட்டு தூங்குறாங்களா. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு போல. உடனே ஹீரோ கிஸ் பண்ணிடுறாங்க. கிஸ் பண்ணிட்டு வர நான் உயிரோட தான் இருக்கேன் உனக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறேன்னு வேற சொல்லிட்டு கண்ணு முடிக்கிறாங்களா. அப்ப ஹீரோ நெத்தில கிஸ் பண்ணிட்டு ஓகே படுத்துக்கோ, ரிலாக்ஸ்டா இரு, நாளைக்கு பேசிக்கலாம் எல்லாமே சொல்லிட்டு தூங்க வச்சிருக்காரு. அடுத்த நாள் நல்லா ரெக்கவர் ஆயிட்டாங்க போல. ஹீரோயின் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வைட்டல்ஸ் எல்லாம் செக் பண்ணா எல்லாமே நார்மலா இருக்கு, பர்ஃபெக்ட்லி ஃபைன் சொல்லிட்டு டாக்டர்ஸோ போறாங்க. அந்த இடத்துல ஹீரோயின் அவங்க அசிஸ்டன்ட் கூப்பிட்டா ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து நிக்கிறாரா. 5 நாளைக்கு நான் தான் அவங்க அசிஸ்டன்ட் சொல்றாங்க. எங்க என்னோட அசிஸ்டன்ட் கூப்பிடுங்க, அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஹீரோட அசிஸ்டன்டா இருக்கா இப்ப அவன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஹீரோக்கு அவ எல்லாமே அசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. எங்கேயோ இவெண்ட்டுக்கு போறாங்க போல. சோ அங்கதான் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கிட்ட வர அவங்களோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க, நீங்க வந்து ஹீரோக்கு பின்னாடி தான் இருக்கணும், நீங்க எல்லார்கிட்ட கை கொடுத்தெல்லாம் பேசக்கூடாது, அவங்க பேசுறதுக்கு முன்னாடி நீங்களும் பேசக்கூடாது, ஃபர்ஸ்ட் ஹீரோ பேசணும் அப்புறம் தான் நீங்க பேசணும், ரேங்கிங் படி தான் இருக்கணும்னு. ஹீரோயின் அப்படியே திரும்பி கண்ணாலே ஒரு கத்தி வச்சு குத்திடுவாங்க போல. அந்த மாதிரி பாக்குறாளா. இந்த மாதிரி எல்லாம் மெயினா பார்க்கவே கூடாது, எல்லார்கிட்டயுமே நேச்சுரலா இருக்கணும், உங்களை எப்ப பார்த்தாலும் போட்டோ எடுத்துட்டே இருப்பாங்க, அதனால யாரு பூ கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு கிளம்பலாமான்னு கேட்டா நீங்க ரெடியான பிறகு கிளம்பலான்றாங்களா. ஏன் நான் ஆல்ரெடி ரெடியா தானே இருக்கேனா, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு இவ்வளவு கேவலமா இருக்கீங்க, போய் ரெடி அவங்க போங்க சொல்றாங்க. அந்த இடத்துல ஹீரோயினுக்கு வேற ஒரு டைமண்ட் செட் இருக்கும், அதெல்லாம் எடுத்து போட்டு எப்படி இருக்கு சொன்னா அசிஸ்டன்ட் வேற ரொம்ப கியூட்டா இருக்கீங்க, இருக்கு நான் ஒரு போட்டோல எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. இப்ப ஹீரோ டோ கிட்ட கேக்குறாங்க, நான் பார்க்க அவ்வளவு க்ளூமியாவா இருக்கேன் அப்படின்னா. ஐயோ நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, கூலா இருக்கீங்க, அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க எனக்கு தெரியல சொல்லிட்டு அவ ஏன் மோஸ்ட் ஹேண்ட்ஸம் பர்சனை பார்த்துட்டு இப்படி சொல்றா அப்படின்னு நினைச்சிட்டு போறாங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் அந்த ஈவெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க ஹை ஸ்கூல்ல படிச்சாங்களே அந்த ஸ்கூலுக்கு தான் வந்திருக்காங்க. அங்க வந்துட்டு எல்லாருக்கும் ஹானர் பண்ணிட்டு ஹாய் காமிச்சிட்டு இருக்காங்களா. அப்ப வர அசிஸ்டன்ட் சொல்லிருப்பான் கிளியர் கட்டா, இந்த மாதிரி நீங்க ஹார்ட் எல்லாம் காமிக்க கூடாது, பீஸ் காமிக்க கூடாது, சீக்ஸ் ஹார்ட் எல்லாம் காமிக்க கூடாதுட்டு. அங்க வந்து ஹீரோயின் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் ஹார்ட் சிம்பிள் காமிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ வேற நம்ம உள்ள போறது இல்ல, இங்க நின்று போஸ்ட் கொடுத்துட்டு இருக்க போறியா, உங்களுக்கு வேணா நீங்க உள்ள போங்க, எல்லாரும் என்ன லவ் பண்றாங்க, வெயிட் பண்ணி பாத்துட்டு போல இருங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அங்க இருந்து எல்லாரும் உள்ள போயிடுறாங்க. அந்த அசிஸ்டன்ட் வேற வந்துட்டு சொல்றான், நான் தான் உங்ககிட்ட சொன்னல இந்த மாதிரி சிம்பிள் எல்லாம் பண்ணாதீங்க பாருங்க, உடனே இதை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஹீரோயின் விட மாட்டாங்க, அவங்க கிட்ட வேற கொஞ்சம் சிம்பிள் காமிச்சிட்டு இருக்காங்களா. ஐயோ என்கிட்ட எல்லாம் இதை காமிக்க கூடாதுன்னு அவன் மறைஞ்சு போயிட்டு இருக்கான். அந்த டைம்ல டோ வேற வந்து சொல்றாங்க, பிரைம் மினிஸ்டர் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா, அதனால ஓப்பனிங் ஸ்பீச் நீங்க தரீங்களா சொல்றாங்களா. உடனே ஓகே சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் போயிட்டு ஓப்பனிங் ஸ்பீச் ஆரம்பிக்கிறாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு சாதாரண பொண்ணு, ஆனா இந்த ஸ்கூலோட ஸ்கீம்ல தான் நான் உள்ள வந்தேன், அதே மாதிரி எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணேன். நம்ம ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்ட்டு போராடி அதுக்கு முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பா அதை அச்சீவ் பண்ணுவோம், அதுக்கான எக்ஸாம்பிளா தான் உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஆன்லைன்ல ஏதோ ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு போல. அதை பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு அவசரமா ஓடி வராங்க. அங்க இருக்க ஹீரோ அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த நியூஸ் வந்துருச்சு போல. வெளியில இருந்து பிரஸ்காரங்களாம் அடிச்சு பிடிச்சு உள்ள வராங்க. ஹீரோனை பார்த்து கேள்வி மேல கேள்வியை கேக்குறாங்க. என்ன இருக்கும்னா ஹீரோ ஹீரோயின் போட்ட கான்ட்ராக்ட் சேஃப்ல இருந்து யாரோ எடுத்து அதை லீக் பண்ணிருக்காங்க போல. ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க, நீங்க என்ன கான்ட்ராக்சுவல் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா, 3 வருஷத்துல டைவோர்ஸ் பண்ணிடுவீங்களா, இது எல்லாரும் அப்ரூவ் பண்ணிட்டாங்களா அப்படி இப்படின்ட்டு. இதை கேட்ட உடனே ஹீரோயின் நடுங்க ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்சம் அப்படியே பின்னாடி விலகி போயிட்டு என்ன பதில் சொல்றேன்னு அவங்களுக்கு தெரியல. அந்த இடத்துல கரெக்டா ஹீரோ வந்து ஹீரோயினை கவர் பண்ணிட்டு என்ன மட்டும் பாரு, நீ பயப்படாத சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாரு. இந்த சீனோட தான் இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்ட்டு நம்ம அடுத்த ஒரு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போ ஒரு எபிலாக் இருக்கு, இன்னைக்கு நான் அதை மறக்கல. ஹீரோ ஹீரோயின் அன்னைக்கு ராத்திரி ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல, காலையில விடிஞ்சிடுது, அதே பொசிஷன்ல தான் இருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோ எழுந்துருவாரா. ஹீரோயினே பார்த்து ரசிச்சிட்டு இருக்கும் போது வெளியில அந்த சர்வன்ட் 2 அசிஸ்டன்ஸும் வந்து எழுப்புறாங்க. இளவரசரே இளவரசியே எழுந்துட்டீங்களா சொல்லி கத்திட்டு இருக்காங்களா. உடனே ஹீரோ டக்குன்னு போன் எடுத்துட்டு அவங்க அசிஸ்டன்ட்க்கு தான் மெசேஜ் அனுப்புறாங்க, இப்ப மட்டும் இளவரசி நீங்க எழுப்புனீங்க அவ்வளவுதான்டா, ஓடி போங்கடா அப்படி சொல்லிட்டு. உடனே அவங்கள சரிவா நம்ம போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க எல்லாரும். இப்போ ஹீரோயின் வர லைட்டா டிஸ்டர்ப் ஆயிட்டா, மறுபடியும் ஹீரோ டைட்டா ஹக் பண்ணிட்டு தூங்குறாங்களா. ஹீரோக்கு ஒரு மாதிரி படப்படம் தான் இருக்கு. அப்புறம் அவருக்கும் தூக்கம் வந்துருச்சு போல, தூங்கிடுறாரு. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நீங்க இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.